இப்போ நம்ம ஏர்க்ராஃப்டில் இருக்கிற டிபிசிஓ பார்க்க போகிறோம். டிபிசினா தேர்ட் பேசஞ்சர் கண்ட்ரோல் யூனிட். டிஸ்பிளே யூனிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மற்ற மல்டி பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுது. இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். இதுதான் டிபிசிஓ. இதுக்கு பின்னாடி 2 ஸ்க்ரீன் இருக்குது. நேவிகேஷன் ஸ்க்ரீன், நேவிகேஷன் கீஸ், அப்புறம் கேமர் கீஸ் எல்லாமே இருக்குது. லைட் கீ, கால் அட்டெண்டன்ஸ் கால் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுற கீ எல்லாமே இருக்குது. வால்யூம் கீ, சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுற கீ எல்லாம் இருக்குது. அப்புறம் QWERTY கீபோர்டு இருக்குது. இது ஃபோனாகவும் யூஸ் பண்ணலாம். சேட்காம் வழியாக இதை க்ரௌண்ட் காலிங்க்கு யூஸ் பண்ணலாம் ஃப்ளைட் டைமில். அப்புறமா கார்டு ஸ்வைப் பண்ணி ஷாப்பிங் பண்ணுறதுக்கான ஸ்வைப்பர் இருக்குது இதில். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த டிபிசியூ வந்து போயிங் 777-200 லாங் ரேஞ்சில் இருக்கிற டிபிசியூ, ஃபஸ்ட் கிளாஸ் சீட்டில் இருக்கிற டிபிசியூ. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ்லேயும் பிஸ்னஸ் கிளாஸ்லேயும் கால் பண்ணுற ஃபெசிலிட்டி இருக்குது. எக்கனாமிக் கிளாஸில் அது கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபஸ்ட் கிளாஸோட டிபிசியூ. இந்த பக்கம் இருக்கிற ஃபுல் இதுவும் வந்து இந்த டிஸ்பிளே யூனிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த டிஸ்பிளேக்கான மெனு, நேவிகேஷன் கீஸு, கேம் விளையாடணும்னா கேம் நேவிகேஷன் கீஸு எல்லாமே இருக்குது இதில். இந்த டிபிசிக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஃபோன் ஃபங்க்ஷன் கீஸ் இருக்குது. ஃபோன் கால் பண்ணுறது, ஃபோனை யூஸ் பண்ணுற மொத்த கீஸு, அப்புறமா ஃபோன் டெக்ஸ்ட் மெசேஜிங்க்கான QWERTY கீபேட் கீஸு எல்லாமே இருக்குது. கடைசியாக முடிக்கும் போது என்ன சொல்கிறேன்னா, இந்த டிபிசி வழியாக கிரவுண்ட் காலுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா, ஏர் இண்டியாவில் 1 நிமிஷத்துக்கு 200 ஆகுது. ரொம்ப சீப் இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிற டிபிசி வந்து பிஸ்னஸ் கிளாஸோட டிபிசி. பிஸ்னஸ் கிளாஸ்லேயும் ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக் கிளாஸோட டிபிசியூ, தேர்ட் பேசஞ்சர் கண்ட்ரோல் யூனிட்டு. இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, இதில் கால் கண்ட்ரோல்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. கால் பண்ண முடியாது. வெறும் வந்து டிஸ்பிளே யூனிட்டை கண்ட்ரோல் பண்ணுற கீஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, பறந்துட்டு இருக்கும்போது எதனா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஆன்லைனில் ஷாப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கார்டு ஸ்வைப்பிங் ஃபெசிலிட்டி தராங்க. உங்கள் கார்டை நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அது உங்களுக்கு உடனே டெலிவரி ஆகிடும். கார்டு ஸ்வைப் பண்ண அமௌண்ட்டும் அவங்களுக்கு கிரெடிட் ஆகிடும்.